ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் தினிஷா. அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே, ஒருவேளை திருமணமாக இருக்குமோ? ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே புலம்பு விட்ட ரஷ்மிகா மந்தானா. அதாவது ரஷ்மிகா மந்தானாவோட நடிப்புல ஜானா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் பாலிவுட்ல உருவாகி இருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி ரஷ்மிகா அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த ஜிம்ல கால்ல சின்னதா காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களால ஒரு ஸ்டாண்டர்டா நடக்க முடியாது. வீலிங் சேர்ல தான் அந்த ப்ரொமோஷன் விழாவுக்கே வந்திருப்பாங்க. இந்த ப்ரொமோஷன் விழாவில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துல அதாவது ஜானா படத்துல அவங்க ஒரு மகாராணியா நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் நடிச்சதுனால எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு அப்படின்னும், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும், இந்த படத்துல இருந்து நான் இதுக்கப்புறமாக நான் சினிமாவுல ஓய்வு பெற்றாலுமே எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்மிகா மந்தானா இப்ப இருக்கக்கூடிய தமிழ் ஆக்டர்கள்ல நிறைய பேர் கூட படம் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு ரீச்சையுமே கொடுத்துருக்கு. அந்த வகையில விஜய் கூடயுமே இணைந்து படம் பண்ணியிருக்காங்க. இவங்க நடித்த அதாவது அனிமல், அதற்கப்புறமாக வாரிசு, அதற்கப்புறமாக புஷ்பா 2 இந்த திரைப்படங்கள் வேற லெவல்ல ஒரு ஹிட் அடிச்சிச்சு. இப்போ ரீசெண்டா அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா மந்தானா நடிப்புல வெளியான புஷ்பா 2 திரைப்படம் வேற லெவல்ல வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க நடித்த பல படங்கள்ல இப்போ வரைக்குமே ஒரு 3000 கோடி வரைக்கும் தாண்டி இருக்கு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் இருக்கு. ஸோ இவங்க ஒரு டாப் ஹீரோயினா இருந்துமே ஏன் இந்த படத்துக்கு அப்புறமாக நான் நடிக்க மாட்டேன், அதாவது நடிக்க மாட்டேன்னு டைரக்டா சொல்லாம இதற்கப்புறமாக நான் சினிமாவில் ஓய்வு பெற்றாலுமே கூட எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜானா அப்படின்ற திரைப்படம் பாலிவுட்ல உருவாகி இருக்கு. இது மிகப்பெரிய பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஹீரோயினுக்கு ஒரு படம் நல்ல ரீச்சை கொடுத்தது அப்படின்னா அதற்கப்புறமாக அவங்கள தேடி வாய்ப்புகள் அப்படின்றதும் அதிகமாகும். வருமானம் அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவர்கள் இந்த படத்துல இருந்து எனக்கு அதாவது இந்த படத்துக்கு அப்புறமாக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு சினிமாவில் ஓய்வு பெற்றாலுமே கூட எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்பவே ஒரு ஷாக்கிங் மொமெண்டா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம முன்பொரு காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் நேஷனல் கிரஷ் அப்படின்னு அழைக்கப்படுவவங்க தான் இவங்க ரஷ்மிகா. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன் மூலமாக யங்ஸ்டர்ஸோட மத்தியில கவரப்பட்டாங்க. அதற்கப்புறமாக விஜய் தேவர்கொண்டான் பிளஸ் ரஷ்மிகா மந்தானா காம்போல ஒரு 2-3 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட் இந்த மாதிரியான திரைப்படங்கள். இந்த 2 படங்கள்லுமே அவங்களோட நடிப்பு அப்படின்றது வேற லெவல்ல தான் இருக்கும். இவங்களோட காம்போல மறுபடியும் நம்ம இவங்களை எப்போடா நம்ம தியேட்டர்ல பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களை ஏங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு நடிப்புல வேற லெவல்ல நடிச்சு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புஷ்பா பட விழாவின் போதுதான் விஜய் தேவர்கொண்டாவை லவ் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே டைரக்டா ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்களுடைய திருமணம் அப்படின்றது இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனாலுமே இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை கல்யாணத்துக்குனாலதான் இதனால இவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கான ரியல் ரீசன் அப்படின்றது என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கு அப்புறமாக சினிமாவில் எனக்கு ஓய்வு கிடைத்தாலுமே எனக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சரி ஒருவேளை மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா இல்லை அதற்கப்புறமாக படம் நடிக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் த்ரிஷா அவர்களுமே நான் சினிமாவில் விலக போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அவங்கள தொடர்ந்து இப்போ இவங்களும் சொல்லியிருக்கிறது இவங்களோட ரசிகர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். நெக்ஸ்ட் தளபதி 69 படத்தோட டைட்டில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது பற்றி அப்டேட் ஒன்று. இந்த படத்தோட டைட்டில் இதுதான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மிலிட்டி கிடையாது. இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விதத்துல விஜய் அவர்கள் இப்போ அரசியல்ல பயணிக்க போறாரு இல்லையா, அதனால இந்த படம் முழுக்க முழுக்க தளபதி 69 அப்படின்ற படம் முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலா தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் ஹேஷ் வினோத் அவர்கள் தான். அவருடைய படங்கள் நம்ம சொல்லவே தேவையில்ல. சதுரங்க வேட்டை, வலிமை, துணிவு இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பொதுவாக தமிழ் சார்ந்த பெயர்கள் தான் இருக்கு. ஸோ தளபதி 69லுமே தமிழ் சார்ந்த பெயர் இருந்தாலுமே விஜய் அரசியலில் வரப்போறாரு அப்படின்றதுனால அரசியல் சார்ந்து டைட்டில் வைக்க போறதாக ஒரு சில அறிவிப்புகள் வெளிவந்துட்டு இருக்கு. இதுலயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே வெளியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு டிலே அப்படின்னா, ஸோ அரசியல்ல வந்துட்டு விஜய் அவர்கள் வர்றதுனால இப்போ டைரக்டாவே என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் பிஜேபி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால இது சார்ந்த ஒரு டைட்டில் ஒருவேளை இருக்கும் அப்படின்றதுனால கட்சி சார்ந்து ஏதாவது வந்துட்டு ஒரு இடையூறு கொடுக்கப்படுதா அப்படின்றது தெரியல. ஏன்னா சினிமானாலும் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். இவர் பாலிடிக்ஸ்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டாரு. ஸோ வந்துட்டு பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு ரிலீஸ் ஆகுறதுல ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ இதனை தொடர்ந்து ஹர்ஷ் வினோத் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அனிருத் அவர்கள் வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தாலும் சரி, பேக்ல பார்த்தாலும் சரி, சைட்ல பார்த்தாலும் சரி, எல்லா பக்கத்துமே வந்து அனிருத் அவர்கள் தான் இருக்காரு. ஏன்னா இப்ப வரக்கூடிய பல படங்கள்ல வந்துட்டு அவரை தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டரா வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. விடாமுயற்சியில வேற லெவலா வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துலயுமே வந்துட்டு அவர் தான் இசையமைச்சிட்டு இருக்காரு. அதே போல வந்துட்டு விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த ஜோனர் அப்படின்னு தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த படம் வந்துட்டு ஹர்ஷ் வினோத்தோட படமாகவோ இல்ல தளபதி படமாகவோ இல்லாம முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் வந்து உருவாகிட்டு இருக்கு. விஜய் வந்து 1992ல தான் அவருடைய நடிப்புல முதல் படம், அதாவது நாளைய தீர்ப்பு அப்படின்ற முதல் படம் வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த தளபதி 69க்கு என்னடா அப்படி டைட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு டைட்டில் தான் வந்து இந்த படத்திற்கும் வைக்கப்படுவதாக ஒரு சில அப்டேட் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தலைவா, சர்க்கார் இது மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு டைட்டிலுமே வந்துட்டு அவர் படத்துல நடிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்திற்குமே வந்துட்டு நாளைய தீர்ப்பு அப்படின்றது முதல் படமாக இருக்கிறதுனால அவருடைய இறுதி, அதாவது கடைசி படத்துக்குமே வந்துட்டு நாளைய தீர்ப்பு அப்படின்ற டைட்டில் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ற விதமான ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. இது வந்து அந்த படம் சார்ந்து வெளிவந்த ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும்தான். இதையுமே தாண்டி ஒரு படத்துல ஒரு ஆக்டர் என்டர் ஆகிறாரு அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில லாஸ்ட் படத்துக்கும் நம்ம அதே டைட்டிலா கொடுக்குறது அப்படின்றது ரொம்பவே அபூர்வம் தான். ஆனா விஜய்க்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நாளைய தீர்ப்பு தான் தளபதி 69ஓட ஒரு ஃபைனல் டைட்டில் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த படத்தோட அப்டேட், அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ப்ளஸ் வந்துட்டு டைட்டிலையும் வந்துட்டு வரக்கூடிய ரீபப்ளிக் டே அப்போ ஜனவரி 26 அப்போ வந்துட்டு படக்குழு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல தான் வந்துட்டு தளபதி 69க்கான டைட்டில் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல சினி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.